அன்பு உள்ளங்களே அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ புதுச்சேரிக்கு பக்கத்தில் இருக்க திருக்காஞ்சி பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது முதல்ல ராஜா காலத்தில் ஒரு வெள்ளம் வந்து அழிச்சிட்டு போய் ரொம்ப விஸ்வநாதர் விசாலாட்சியை உதயம்பட்டு பக்கம் ஒதுக்கிடுச்சு. இந்த ஆறை குறுக்க பாஞ்சாலும் அதுக்கப்புறமா எடுத்து கட்டி கொஞ்சம் கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கையில் 1/5/66 ராத்திரியில் திடீர்னு வெள்ளம் வந்து இந்த யாருமே நினைக்காத போது எதிர்பார்க்காத போது வெள்ளம் வந்து என்ன செஞ்சிச்சு, இந்த ஊரையே அழிக்கிறாப்புல போயிடுச்சு. ஆடு மாடுகள் போயிடுச்சு, சில மனிதர்கள் போயிட்டாங்க, காப்பாற்ற முடியல. அப்படி இருக்கையில் இந்த கோயில்லையும் நிறைய சேதமாகி போச்சு. அப்படி ஆகவும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றின பிறகு போய் பார்த்தா அர்ச்சகர் என்ன செஞ்சார், சிவலிங்கம் மட்டும் தெரியுது, அப்படியே போய் நம்ம போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரோம்னு நீந்தி போய் அதுக்கு ஒரு கும்பிட்டுட்டு வந்தார். அப்படி இருக்கையில் அப்போ ஒரு வைத்தியலிங்க செட்டியாரும் அந்த பக்கம் வந்தார். லிங்கம் தலை மட்டும் தெரியுதுங்க, அது எதுக்கு நீந்தி போகிறீங்க, நம்ம எப்படியும் இந்த சிவலிங்கத்தையாவது காப்பாற்றணும், வெள்ளம் வந்தால் இனிமேல் இதையும் அடிச்சிட்டு போயிடும்னு சொல்லி அங்கே வைக்கப்படப்புலேருந்து வைக்கலை உருவி பிரித்து அந்த இடுப்புலையும் கட்டி அப்படியே கொண்டு போய் சிவலிங்கத்தில் நிறைய கட்டி சுற்றி நீச்சடித்து எடுத்துக்கிட்டு வந்துட்டாரு. இந்த இங்கிட்டு கரைக்கு வந்தால் அங்கே வாகனங்கள் எல்லாம் திருவிழா காலங்களில் வாகனங்களில் கொண்டு போவாங்களே, அந்த வாகனங்களில் கொட்டில் இருந்திருக்கு. அந்த வாகன கொட்டிலில் கொண்டு வந்து வச்சுட்டார். அர்ச்சகர் அதில் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா ஊர் மக்கள்லாம் சேர்ந்து என்ன செஞ்சாங்க, தண்ணி வத்துச்சு இந்த கற்களை எல்லாம் பிறக்கி எடுத்து வச்சு கோபுரம் தளம் சுற்றுச்சுவர் எல்லாம் அந்த கற்கள்லே பழைய கற்கள்லே கட்டிட்டாங்க. இப்போ ரொம்ப நல்லா இருக்கு கோயில். இப்போ நிறைய அதுக்கப்புறம் சிவனை மட்டும் இருந்ததுனால மீனாட்சி காமாட்சின்னு 2 அம்மன் வச்சாங்க. இப்போது நிறைய இருக்குது, நல்லா இருக்குது கோயில். இங்கே ஒரு விசேஷம் என்னன்னு சொன்னால், செஞ்சி வரைக்கும் எல்லாரும் செஞ்சியிலேருந்து ஆறுகள்லாம் சேர்ந்து 5 ஆறு சேர்ந்து வருதா, அந்த ஆறு என்ன செய்யுதுன்னு சொன்னால் பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் வரைக்கும் தெற்க திரும்பி வருது. பாண்டிச்சேரியில் வந்து தெற்க திரும்பினது டக்குன்னு ஒரு வளைவு வளைஞ்சு வடக்க திரும்பி அதை இந்த திருக்காஞ்சியை பார்த்து போகுது. போய் திருக்காஞ்சியில் இருந்து கிழக்கு நோக்கி போகுது. திருக்காஞ்சியிலேருந்து கிழக்கு நோக்கி போகுது. இது ஒரு அரிய நிகழ்ச்சி, இது கிடைத்தற்கரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த ஆறை சிறப்பாக கொண்டாடுறாங்க. சங்கராபரணின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இப்படி வடக்கிருந்து டக்குன்னு திரும்பி வந்ததுனாலேயே இந்த காசி ராமேஸ்வரம் அதுக்கப்புறம் இது தெற்காஞ்சி என்று சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். இந்த தொடரை தொடர்ந்து இனி அடுத்த பதிவில் பார்ப்போம்.